தொழில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா 100% அவங்களுடைய ஜாதகத்தில் 3 நட்சத்திரங்கள் சம்மந்தப்படக்கூடாது. ஒன்று புனர்பூசம், 2வது சுவாதி, 3வது அவிட்டம். சனி பகவான் நீசமாகிறதோ சனி பகவான் வக்ரமாகிறதோ, அது சனின்னா தொழில்காரகன். அவர் வக்ரம் ஆகிறாருன்னா, வக்ரம் என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட, அப்போ சனி பகவான் வக்ரமாகிறாரா, அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்ய வேண்டும் அப்படின்றது ரூலு. சனி பகவான் வந்துட்டு நீசப்படுறாரா, தன் பலத்தை இழந்துட்டார். அப்போ அங்கே வந்து தொழில் அப்படின்றது வந்து அவங்களுக்கு நிரந்தரமான தொழிலாகவோ நிரந்தரமான வேலையாகவோ அமையாது. சனின்னா தொழில் கூட ராகு சேர்ந்துருச்சு அவர் ஜாதத்தில். ராகுனா பிரம்மாண்டமாக தான் யோசிக்க வைக்கும். இப்போ பெரிய முதலீடு போட்டு ஏரி லீஸுக்கு எடுக்கிறாரு, ஏலத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாரு. டோட்டலாக வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சவங்க வர்றவங்கெல்லாம் வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா, கொடுத்து அனுப்பி லாஸ். அவர் ஜாதத்தில் சனியோட ராகு, குருவோட கேது. அப்போ கேட்குறேன், அதாவது தொழில் வந்து பெருசாக செஞ்சு ஏகப்பட்ட பணத்தை வந்து லாஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். 14 கோடி ரூபாய் கடன் சார். நீங்கள் சொன்னீங்க உணவு தொழில், நான் போய் அதான் செஞ்சேன். ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைக்குட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நம்ம சேனலில் வந்துட்டு பலதரப்பட்ட வீடியோக்கள் நம்ம போட்டுட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து இதில் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை ஆன்மீகம் சார்ந்து, ஜோதிடம் சார்ந்து, அதே போல் வந்துட்டு வாஸ்து, எண்கணிதம், அடுத்தடுத்த லெவல். ஏதாவது நம்ம வந்து ஒரு எண்ணெய் நம்மளுடைய மொபைல் நம்பரில் வந்துட்டு, இப்போ நான் வந்து ஜாதகம் பாருறேன், ஒரு ஜாதகத்தை பாருன்னா அந்த ஜாதகத்தில் வந்து அனைத்துமே வந்துடும். சார் உங்கள் வீட்டில் இந்த மூலையில் இதுதான் இஷ்யூ அப்படின்றத நம்ம ஜாதகத்தை வச்சுட்டு அவங்க வீட்டில் இருக்கிற விஷயத்த நம்ம பேசலாம். 2வது, இவங்க ஜாதத்தில் எடுத்தாலே ஒரு ஜாதத்தில் சார் ஒன்று ஜாதத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். சார் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி சார், கல்யாணம் தானே கேள்வி. ஆமாம் சார். அப்போ உங்கள் மொபைல் நம்பரில் இது தப்பு சார், உங்கள் வீட்டில் இந்த பக்கம் தப்பு சார், அவ்வளோதான் விஷயம், பார்த்துடலாம். ஸோ அதே போல் ஒரு சார் தொழில் தானே கேள்வி. அப்போ தொழிலும் போது உங்கள் மொபைல் நம்பரில் 3ஆம் இடம் பாதிப்பு சார். அப்போ இந்த வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் அடிக்கடி வண்டியிலேருந்து ஒல்றேன் அப்படின்றாங்களா, அப்போ கிழக்கு பாதிப்பு, கிழக்கு மூடப்பட்ட வீடு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள். சார் வலது கண், நேற்று லாஸ்ட்டாக ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணுறான், உங்களுக்கு வலது கண் பாதிப்பா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், வலது கண் வந்து கொஞ்சம் அவ்வளோவா தெரியறதில்ல அப்படின்றாரு. 2வது வந்து உங்களுக்கு கிழக்கு பகுதி பாதிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும், ஏன்னா அவர் கேட்ட விஷயம் என்னென்னா அடிக்கடி வண்டியிலேருந்து விழுறான், அவ்வளோதான் விஷயம். அப்போ கிழக்கு க்ளோஸ்ன்னு பேர். கிழக்குன்னா சூரியன்னா வலது கண்ணு, சந்திரன்னா இடது கண்ணு, அவ்வளோதான். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா உட்காந்த இடத்துல அவங்க வீட்டில் எந்த திசையில் பாதிப்பு, அவங்க மொபைல் நம்பரில் எந்த வகையான விஷயம் பாதிப்புன்றது நம்ம எங்கே கணிச்சிடலாம். அப்போ அதை வந்துட்டு மாற்றம். அப்போ நம்பர் வந்து மாற்றினா வாழ்க்கை மாறுமா, 100% மாறும். அதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் நிறையா இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த சேனலில் வந்துட்டு ஆலய தீபம் சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன விஷயம்னா, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து தொழில் இருக்கணும், அவ்வளோதான். தொழில் இருக்கணும், தொழில் வந்து நல்ல வருமானம் இருக்கணும். அது இருந்தால் போதும், எல்லாமே வாங்கிடலாம். சரி இடம் வேணுமா வாங்கிடலாம், வருமானம் இருந்தால் இடம் வாங்கிடலாம், கார் வாங்கலாம், ஒரு திருமணம் வாங்கணுமா. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன, மாப்பிள்ளை என்ன செய்கிறார், என்ன சம்பாதிக்கிறார், என்ன சொத்து பற்றி, இதுதான் கேள்வியே. ஸோ அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்கும் என்ன முக்கியம், தொழில் முக்கியம். அப்போ சார் தொழில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா 100% அவங்களுடைய ஜாதகத்தில் 3 நட்சத்திரங்கள் சம்மந்தப்படக்கூடாது. ஒன்று புனர்பூசம், 2வது சுவாதி, 3வது அவிட்டம். இந்த விஷயம் கிரக அமைப்புகளில் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் பாதிக்கப்படக்கூடாது. அது எப்படி சார் சனி பகவான் பாதிக்கப்படக்கூடாதுன்னா, சனி பகவான் நீசமாகிறதோ சனி பகவான் வக்ரமாகிறதோ, அது சனின்னா தொழில்காரகன். அவர் வக்ரம் ஆகிறாருன்னா, வக்ரம் என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட, அப்போ சனி பகவான் வக்ரமாகிறாரா, அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்ய வேண்டும் அப்படின்றது ரூலு. அப்போ சனி பகவான் வந்துட்டு நீசப்படுறாரா, தன் பலத்தை இழந்துட்டார். அப்போ அங்கே வந்து தொழில் அப்படின்றது வந்து அவங்களுக்கு நிரந்தரமான தொழிலாகவோ நிரந்தரமான வேலையாகவோ அமையாது. சனி பகவானோட ராகு அல்லது கேது சேர்ந்துடுது. சனி பகவானோட ராகு சேர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சனினா தொழில் வந்து பேராசை, எதை செஞ்சாலும் பெருசாக செய்யறது. ஒரு மீன் கடை போடுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற, உணவு தொழில் தானே, மீன் கடை போடுங்க அப்படி. அந்த ஏரியா வந்து மீன் சம்மந்தப்பட்ட ஏரியா. நான் சொல்கிறது வந்துட்டு கேஆர்பி டேம், கிருஷ்ணகிரி டேம், அந்த பக்கம் மீன் சம்மந்தப்படுது. அங்கேருந்து ஒரு கிளைண்ட் வராரு, அவருக்கு வந்து உணவு தொழில்ன்றது இருக்குது. அங்கே எல்லாருமே செய்கிற தொழில் வந்து காமனான தொழில். ஒரு இடத்துல வந்து மல்லிகைப்பூ தான் விவசாயம் செய்கிறாங்கன்னா, அந்த இடத்துல போய் இவர் வந்து தனியாக ஏதாவது கத்திரிக்காய் செஞ்சாருன்னா அது சிறப்பாக வராது. எல்லாம் செய்கிற இடத்துல ஒரே தொழில் வந்து அந்த இடத்துல செய்யும்போது அது சக்ஸஸ் கொடுக்கும். அந்த வகையில் அங்கே எல்லாருமே செய்கிற உணவு தொழில் வந்து அந்த டேம் ஏரியான்றதால மீன், அப்போ மீன் கடை போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனா, அவர் போயிட்டு ஒரு பெரிய ஏரியா வந்துட்டு நான் பெருசாக செய்வேன். சனின்னா தொழில் கூட ராகு சேர்ந்துருச்சு அவர் ஜாதத்தில். ராகுனா பிரம்மாண்டமாக தான் யோசிக்க வைக்கும். இப்போ பெரிய முதலீடு போட்டு ஏரி லீஸுக்கு எடுக்கிறாரு, ஏலத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாரு.
டோட்டலாக வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சவங்க வர்றவங்கெல்லாம் வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா, கொடுத்து அனுப்பி லாஸ், அதில் ஒரு லாஸ். இந்த மாதிரி எல்லா தொழிலையும் வந்து பிரம்மாண்டமாக யோசிக்கிறாரு. எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி பல வகையில் வந்து பிரம்மாண்டமாக யோசிச்சு 14 கோடி ரூபாய் கடன் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ என்ன விஷயம்னா, கடன் 14 கோடி கட்டுக்கட்டான பணம். அப்போ குருவோட கேது, அவர் ஜாதத்தில் சனியோட ராகு, குருவோட கேது. அப்போ கேட்குறேன் அதாவது தொழில் வந்து பெருசாக செஞ்சு ஏகப்பட்ட பணத்தை வந்து லாஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். 14 கோடி ரூபாய் கடன் சார். நீங்கள் சொன்னீங்க உணவு தொழில, நான் போய் அதான் செஞ்சேன் சார். நான் சொன்னது வந்து உணவு தொழிலில் மீன் கடை போடுங்க அப்படின்னு சொன்னால், இல்லையா ஒரு உணவு கடை, அதாவது ஒரு ஹோட்டலு, டீ கடை, டிஃபன் கடை போட சொன்னால் அவர் எல்லாமே பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறது. அப்போ சரி ஏன் சார் லீஸ்க்கு எடுத்தவங்கலாம் லாஸ் ஆயிடுறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அது கிடையாது. என்ன விஷயம்னா, அவருடைய இடத்துல வந்து வடக்கு வந்து நேராக தெருக்குத்து. மொத்த நிலத்தில் ஒரு 4 ஏக்கரில் வந்து வடமேற்கில் தான் போய் வீடை கட்டியிருக்காரு. வடமேற்கு பகுதியில் தான் கிணறு வச்சுருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளே போரை போட்டிருக்காரு. அது மொத்த இடத்துக்கும் வடமேற்கில் போரு, மொத்த இடத்துக்கும் வடக்கு வளர்ந்துருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்கும்போது அவர் எங்கள் வாழ்க்கையில் அந்த இடத்த, அதாவது வந்துட்டு 14 கோடி ரூபாய் கடன் அடைக்கிறது, நிலம் இருக்கிற நிலத்தெல்லாம் வித்தாலையும் வந்து அடைக்க முடியாது. ஸோ அப்போ என்ன விஷயம்னா, அப்போ ஜாதகத்தில் வந்து சனியோட ராகா பிரம்மாண்டமாக யோசிக்கிறது. சரி சார், சனியோட கேது சேர்ந்துருச்சு. அப்போது இவர் எந்த தொழில் செஞ்சாலுமே அதில் நிரந்தரமாக இருக்க மாட்டார். கேதுனா வெட்டி விட்டுரும், தடங்கள்னு பேர். ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நிறைய தடைகளை கொடுக்கும். அப்புறம் செஞ்சுட்டு இருக்கும்போது பாதியில் வந்து விட்டுட்டு எனக்கு இது சாட்டிஸ்ஃபை இல்லைன்ட்டு மறுபடியும் அடுத்த தொழிலுக்கு மாறிடுறது. இந்த மாதிரி வந்துட்டு சனியோட கேது சேரும்போது அப்போ தொழில் பாதிப்பு. அப்போ 100% வந்து இவர்களுடைய மொபைல் நம்பர் வந்துட்டு 3வது 2 டிஜிட் 00 இருக்கணும். இல்லை 18, 28, 38, 48, 8 வருது, 21, 11, 31 நெகட்டிவான எண்கள். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சென்னையில் தான், அவர் வந்துட்டு அவருடைய நம்பர் நான் பார்க்குறேன், தொடர்ந்து வந்து 4 நம்பர் 5 நம்பரோ 000 வருது. அவர் வந்து இது ஃபேன்சி நம்பர், நல்லா 00 இருக்குதுன்னு வச்சு. ஆனால் அவர் வந்து பொருளாதாரத்துலேயும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, தொழில்ன்ற இடத்துலையும் சரி, தொழிலுக்கு அடுத்து வர ப்ராப்பர்ட்டி சொத்துன்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 இருக்குது. அப்போ 0ன்றதை வந்து வச்சுக்கிட்டு போது அந்த இடத்துல வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 9500, 9600, 7200 வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு திருமண தடை ஏற்படும். திருமணம் ஆயிடுச்சா திருமண முறிவு ஏற்படும். இந்த மாதிரியான விஷயங்கள். தனம், வாக்கு, குடும்பம் 2ஆம் இடம். அப்போ பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும். அப்படின்னும் போது அது வந்து 0 வந்து 00 50 வச்சுக்கிறது வந்து ஃபேன்சி நம்பர் கிடையாது. அங்கே வந்து எல்லாமே 0 ஆகுது நம்மளுக்குன்றது தான் விஷயம். அப்போ நல்ல எண்களை பயன்படுத்தும் போது அது வந்து நல்ல மாற்றத்தையும் விஷயத்தையும் கொடுக்கும் அப்படின்றது விஷயம். அப்போ ஒருத்தருக்கு தொழில் இம்பார்ட்டன்ஸ் சார், வருமானம் இம்பார்ட்டன்ஸ் சார்னா, அப்போ நான் ஜாதகம் பார்த்துட்டு இந்த கோயில்கள்லாம் சொன்னாங்க போனால் ஜெயிச்சிருவேன்னா அதெல்லாம் கிடையாது. 3 விஷயம் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும் வாழ்க்கையிலன்னா, நான் இன்றைக்கி நிறைவான வாழ்க்கை வாழ்கிறேன், நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். சார் எனக்கு இடம் வேணுமா, இருக்குது 14 ஏக்கர் நிலம் இருக்குது. வீடு வேணுமா, 2 இடம் 3 இடத்துல வீடு இருக்குது. பெங்களூரில் இருக்குது, அங்கே இங்கேன்னு ஒரு 2-3 இடத்துல இருக்குது. அப்போ எனக்கு கார் வேணுமா இருக்குது, குழந்தைங்க வேணுமா இருக்குது, திருமணம் இருக்குது. அப்போ எல்லாமே எனக்கு நல்லா இருக்குது, நான் சாட்டிஸ்ஃபையான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறேன்னா, அப்போ எனக்கு நான் வந்து 3 விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன்றது அர்த்தம். ஒன்று, ஜோதிட ரீதியாக எனக்கு என்ன விஷயம், நான் முருகர் சம்மந்தப்பட்ட ஜாதகம், ஒவ்வொருத்தரும் ஒரு பெருமாள் சம்மந்தப்பட்ட ஜாதகம், பைரவர் சம்மந்தப்பட்ட ஜாதகம், இப்படியெல்லாம் வரும். நான் முருகர் சம்மந்தப்பட்ட ஜாதகம். அப்போ முருகர் கோயிலும் பழனிக்கு போயிட்டாரு. அப்போ நான் பூர்வீகம் விட்டு இடம் மாறினா தான் ஜெயிப்பேன். அப்போ மாறிட்டேன். அப்போ ஓகே, ஒரு விஷயம். 2வது, என்னுடைய பூர்வீகத்தில் தாத்தா பாட்டி வீடு இருந்தாலும் சரி, அப்பா அம்மா வீடு இருந்தாலும் சரி, அதுதான் நான் எங்கே லண்டனில் போய் உட்காந்தாலும் வேலை செய்யும். அப்பா அம்மா இருக்கிற இடம் எனக்கு வேலை செய்யும், நான் இருக்கிற இடம் நல்லா இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு வேலை செய்யும். அப்போ அப்பா அம்மா இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு சில மாற்றங்களை செய்கிறோம், நல்லா வளர்ச்சி அடைகிறோம். அடுத்து 100% வந்து மொபைல் நம்பர். இதுக்கு முன்னால் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் நான் வச்சிருந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 4444, அது ஒரு ஃபேன்சி நம்பர்னு வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு டியூரேஷனுக்கு அப்புறம் வந்துட்டு இதையும் சேஞ்ச் பண்ணி பார்ப்போன்ட்டு 44னா தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு வர்ற கிளைண்ட்டுகளை. எனக்கே யோசிச்சேன், என்னடா இது நம்ம ராகு 4ன்னா ராகு இல்லையா, ராகு திசை நடந்தால் 4 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 60 வயசு ஆளாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்வாங்க, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னுவாங்க. அப்போ இந்த மாதிரி எண்களெல்லாம் மாற்றிட்டு நான் வந்து நல்ல எண்களை பயன்படுத்தும் போது இன்றைக்கி வந்து தொழில், உடல் ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, இடம் வாங்கணுமா, வீடு கட்டணுமா, எல்லாம் வந்து நல்ல க்ரோத்தில் போயிட்டுருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஆகணும். சரி சார், இதெல்லாம் வந்து எங்களால் இப்போ பார்க்க முடியாது, ஒரு டெம்பரவரியாக ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 3 பௌர்ணமி வந்துட்டு நீங்கள் திருப்பதி போங்க. திருமலை அல்ல, திருப்பதி போயிட்டு பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு வாங்க. பத்மாவதி தாயாரோட அந்த குளத்தில் குளிச்சுட்டு பௌர்ணமி அன்னைக்கு ஈவினிங் வந்து 6லிருந்து 8 மணிக்குள்ளே வந்துட்டு பத்மாவதி தாயாரை 3 பௌர்ணமி தொடர்ந்து போய் பார்த்துட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி அடைவீங்க. அப்போ தொழில் நல்லா இருந்தால் தானே சார் அங்கே பொருளாதார வளர்ச்சி. அப்போ தொழில் அப்படின்னும் போது தருமபுரி மாவட்டத்தில் வந்து தீர்த்தமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் தீர்த்தமலை வந்து 3 பௌர்ணமி நீங்கள் தீர்த்தமலை போயிட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு அங்கே இருக்கணும், மலை மேலே இருக்கணும். மலை ஒன்றும் பெரிய மலை இல்லை, ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் மேலே ஏறிடலாம். ஸோ ஒரு 5 மணிக்கு நீங்கள் வந்து மேலே இருந்து சுவாமி தரிசனம் பார்த்துட்டு அங்கே 5:30 6 மணிக்கெல்லாம் நடை சாத்திடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து ஒரு 11 மணி வரைக்கும் இருங்க. அந்த இடத்துல 5 தீர்த்தம் வரும், பஞ்ச தீர்த்தம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா
கௌரி தீர்த்தம், அகத்தியர் தீர்த்தம், அக்னி தீர்த்தம், குமார தீர்த்தம், ராமர் தீர்த்தம் சொல்லி எப்போவுமே ஒரே அளவு, அது வெயில் காலமாக இருக்கட்டும், 4 வருஷம் மழை இல்லாமல் இருக்கட்டும், ஒரே அளவு அந்த இடத்துல தீர்த்தம் வந்துட்டு இருக்கோம். அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வாங்க, அந்த தீர்த்தம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. 3 பௌர்ணமி அங்கே போங்க, தொழில் சூப்பராக வந்துடும். நிற்கிறதுக்கு நேரம் இருக்கா? சரி சார், நான் 4வது பௌர்ணமி போகிறேன், வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம், தொழில் வந்து ரொம்ப வளர்ச்சி வேகமாக வந்துடும். அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 பௌர்ணமி நீங்கள் பத்மாவதி தாயார் கோயில் போயிட்டு வரும்போது பொருளாதாரன்றது நல்லா க்ரோத் இருக்கும். ஸோ இது வந்து டெம்பரரி சொல்யூஷன். அப்போ 6 மாதம் கழித்து, 1 வருஷம் கழித்து கொஞ்சம் குறையுமா? குறையும். அதனால் வந்து நீங்கள் 100% வந்துட்டு உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன விஷயங்கள் இருக்குன்றதை ஃபாலோ பண்ணணும். 2வது வந்துட்டு வாஸ்து ரீதியாக இடத்த ரெடி பண்ணாமல் கட்டம் வேலை செய்யும். ஜாதக கட்டம் எப்படி வேலை செய்தோ அது மாதிரி வீட்டு கட்டடம் வேலை செய்யும். 3வது நீங்கள் டெய்லி பயன்படுத்துகிற அந்த மொபைல் நம்பர் வேலை செய்யும், உங்கள் வாகன எண் வேலை செய்யும். இதெல்லாமே நீங்கள் சரி செய்யும்போது மிகப்பெரிய ஏற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களையும் கண்கூட பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு 3 மாதம் கழித்து நடக்குமா சார்? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் செஞ்சு அடுத்த 15 நாளில் நடக்கும்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சார் 2வது நாளே எனக்கு வந்து ஒரு தொழில் கிடச்சிச்சு சார் அப்படின்றதெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஆலய தீபம் சேனலில் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்படியே தொடர்ந்து வாங்க. நிறைய விஷயங்கள், நிறைய ஆலயங்கள் இங்கே போனால் இது நடக்குமா, இது ஒவ்வொன்றும் வந்து செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொடுக்குற விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.